Hi friends, in this class நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆபரேஷனல் காஸ்டிங்ல சம் நம்பர் 59 நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ சம் நம்பர் 59ல நம்ம एक्चुअली என்ன டீல் பண்ண போறோம்னா இது ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ஹோட்டல் இருக்குது. சோ அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. சோ ரூம் ரெண்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? அந்த ஹோட்டலோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா. சோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அத நம்ம ரூம் days இங்கற காம்போசிட் யூனிட்லாம் நீங்க டிவைட் பண்றப்போ total cost by rooms per day room into days எல்லாம் நீங்க டிவைட் பண்றப்போ உங்களுக்கு காஸ்ட் per unit கிடைச்சிரும் ஓகேனா. சோ இந்த காஸ்ட் per unitல இருந்து நீங்க profit percentage நீங்க ஆட் பண்றப்போ உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேனா. சோ இதுல வந்து two types of season இருக்குது, on season and off season ஓகே. சோ on seasonல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. சோ அந்த டைம்ல வந்து நமக்கு ரெண்ட் வந்து நிறையவே ஃபிக்ஸ் பண்ணலாம், பீக் சீசன் ஓகே. சோ on season வந்து பாத்தீங்கன்னா பீக் சீசன். சோ அந்த டைம்ல நம்ம ரூமோட ரெண்ட் வந்து நம்ம அதிகமா சார்ஜ் பண்ணலாம் பிகாஸ் அந்த டைம் ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அண்ட் ஆஃப் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ரூமோட ரெண்ட் வந்து நம்ம கம்மியா தான் சார்ஜ் பண்ணுவோம் பிகாஸ் அந்த டைம் டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் ஓகேனா. சோ இந்த 2 சீசன்ல நம்ம எப்படி வந்து ரூம் ரெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி காஸ்ட் per யூனிட் நம்ம கண்டுபிடிப்போம், காம்போசிட் யூனிட் வந்து நம்ம எப்படி எடுப்போம், அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சீசன் இருக்குது. 2 சீசன்லயும் நம்ம ரூமோட ரெண்ட் வந்து வேரியேஷன் இருக்கு ஓகே. சோ ரூம் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ரெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறதுல 6 மந்த்க்கு ஆன் சீசன் அண்ட் 6 மந்த்க்கு ஆஃப் சீசன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது ஓகேங்களா. அப்போ நீங்க காம்போசிட் டேஸ் நீங்க கண்டுபிடிங்களா, சோ காம்போசிட் யூனிட் நீங்க கண்டுபிடிக்கீங்களா. சோ அந்த யூனிட் ரூம் டேஸ் நீங்க கண்டுபிடிக்கிறப்போ ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஈக்குவலன்ட் ரூம் டேஸ்னா ஆக்சுவலா என்ன? ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் வந்து ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஏன்னா இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நீங்க காஸ்ட் per யூனிட் நீங்க எடுக்கலாம். காஸ்ட் per யூனிட் நீங்க எடுக்கிறப்போ அந்த பெர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேமா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து டிஃபர் ஆகுது, ஆஃப் சீசனில் ரூம் ரெண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த நீங்கள் யூனிட் சொல்லிட்டு எடுக்கக்கூடிய இந்த ரூம் டேஸ் இது பேஸ்ட் ஆன் ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆன் சீசனில் ஃபுல் சார்ஜ் நம்ம பண்ணுவோம், ஆஃப் சீசனில் ஹாஃப் சார்ஜ் நம்ம பண்ணுவோம். ஸோ ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீசனில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும், ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ரூம் டேஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம காஸ்ட் per யூனிட் நம்ம போடுறோம், ஸோ டோட்டல் காஸ்ட் per யூனிட் போடுறோம். டோட்டல் காஸ்ட்டுங்கிறது ஆன் சீசன் ஆஃப் சீசன் ரெண்டுமே சேர்ந்து தான் டோட்டல் காஸ்ட் ஓகேங்களா. கீழே நீங்கள் டினாமினேட்டரில் per யூனிட் நீங்கள் போடுறப்போ ஆன் சீசனாக இருக்கட்டும் ஆஃப் சீசனாக இருக்கட்டும் சேம் ரூம் ரெண்ட்டில் இருக்கணும். இங்கே டிஃபர் ஆகுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி ரூம் டேஸை நீங்கள் ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அது இதே கான்செப்ட் வந்து நம்ம முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக முந்தின வீடியோலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரெண்ட் இருந்துச்சு, சிங்கிள் ரூம், டபுள் ரூம், ட்ரிபிள் ரூம் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ரெண்ட் இருந்துச்சு. ஸோ சிங்கிள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள சார்ஜ் நம்ம போடுவோம், டபுள் ரூமுக்கு 2.5 into 2 சொல்லி நம்ம பார்த்தோம், ட்ரிபிள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 into 2 சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:5 ரேஷியோவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வெயிட்டேஜெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஈக்குவலண்ட் ரூம் டேஸை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அந்த ஈக்குவலண்ட் ரூம் டேஸை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்ம டிவைட் பண்ணுவோம், காஸ்ட் per யூனிட் நம்ம கிடைக்கும், அதுலேருந்து ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரூமோட ரெண்ட் கிடச்சிரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம போன சம்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பார்ட்னர் இருக்கிறாங்க, 10 லட்ச ரூபா ப்ராஃபிட்னா 3 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் பை 3 நீங்கள் போடுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் ஷேரிங் நம்ம கொடுத்துடலாம். பட் 3 பார்ட்னர் வந்தோம்னா 2:1:3 இந்த ரேஷியோவில் வேறு ரேஷியோவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்தோம்னா டேரெக்டாக பை 3 நம்ம போட முடியாது, இங்கே டேரெக்டாக காம்போசிட் யூனிட் டேரெக்டாக நம்ம போட முடியாது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பை 3 நீங்கள் போட முடியாது, ஸோ ரேஷியோ பேசிஸில் நீங்கள் போடணும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் காம்போசிட் யூனிட்டில் ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் ஒரு ரேட்டு, ஆஃப் சீசனில் ஒரு ரேட்டு அப்படிங்கிறப்போ அந்த வெயிட்டேஜை நீங்கள் அப்ளை பண்ணி ரூம் டேஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்குள்ள நம்ம என்டர் ஆகும். ஸோ சம் நம்பர் 59 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏஞ்சல் ஹாலிடே ஹோம் ரன்ஸ் இன் எ ஸ்மால் ஹில் ஸ்டேஷன், சின்ன ஹில் ஸ்டேஷனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க வித் 100 சிங்கிள் ரூம் ஓகேங்களா. ஸோ 100 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் இருக்குது. The home offers concessional rate during the 6 off season. ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷனல் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் சீசன்லாம் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா.
in a year. During this period, half of the full room rent is charged. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து ஹாஃப் தான் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 100 ரூம் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக கிறிஸ்பியாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு டக்கு நம்ம ஈஸியாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ரூம் வந்து பார்த்தா மொத்தம் 100 நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே சிங்கிள் ரூம் தான். ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆஃப் சீசன். அந்த 6 மாதத்துக்கு நம்ம ரூம் ரெண்ட்டை வந்து ஹாஃப் ஆஃப் தி ரூம் ரெண்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா. ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கொஸ்டின், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, த மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் டார்கெட்டட் அட் 20% ஆஃப் த ரூம் ரெண்ட்டை. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டில் 20% வந்து ப்ராஃபிட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டில் 20% சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. Next, the following are the cost estimates and other details for the year ending on 31st March 2022. Assume a month as 30 days ஓகேங்களா. ஸோ மந்த் வந்து பார்த்தா நம்ம 30 days நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து மந்த் எப்பவுமே 30 days தானே எடுப்போம். சரி ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 30 வரும், 31 வரும், பிப்ரவரியில் 28 வரும். ஸோ என்ன மந்த் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஆளும் இருக்குது. ஸோ அதனால தான் 30 days அசீவ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, occupancy during season is 80%, while in off season is 40% only. சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபன்சி ரேட் வந்து 80%. ஸோ இதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆக்குபன்சி வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் வந்து 80%, ஆஃப் சீசனில் வந்து 40% சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே, ஆக்குபன்சினா ஆக்சுவலாக என்ன, ரூம் சீசன் நேரத்தில் 80% ஆஃப் த ரூமுக்கும் கஸ்டமர்ஸ் வந்துருந்தாங்க. பட் ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 40% ஆஃப் த ரூம் மட்டும் தான் அங்கே புக் ஆகிருக்குது. ரிமைனிங் 60% வந்து புக் ஆகலை ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஹோம் இஸ் 200 lakhs. மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 200 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 80% வந்து பில்டிங் அண்ட் பேலன்ஸ் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ 200 lakhsல 80% பில்டிங், 200 lakhsல 80% போட்டால் எவ்வளோ வரும், 160 லட்ச ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ பில்டிங்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 lakhs இன்ட்டு 80% அப்படின்னா 160 lakhs வரும் ஓகே. ஸோ 160 lakhs வந்து பில்டிங். கிளியரா? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 200ல் ரிமைனிங் வந்து எவ்வளோ, 200ல் 160 வந்து பில்டிங் அப்படின்னா ரிமைனிங் வந்து 200ல் 160 பில்டிங்னா ரிமைனிங் 40 லட்ச ரூபா வந்து ஃபர்னிச்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்னிச்சருக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த காஸ்ட் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லை அதோட டெப்ரிசியேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோமா? எப்போவுமே அசட்டாக இருக்கட்டும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், நம்ம டேரெக்டாக நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு அசட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இந்த வருஷத்துக்குள்ளே செலவு கிடையாது. அந்த அசட்டை நீங்கள் 5-6 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ஒரே வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் போட முடியாது ஓகேங்களா. ஸோ 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போடுவீங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது பேர் தான் டெப்ரிசியேஷன் ஓகே. ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கடைசி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தா ஸ்டாஃப் சேலரி, ரிப்பேர்ஸ் டு பில்டிங், லாண்ட்ரி சார்ஜஸ், இன்டீரியர், மிஸ்லனரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது ஏதாச்சும் ரூம் பேஸ் பண்ணியிருக்குதா, இல்லை ஃபுல்லாமே அப்போ ஃபிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாமே ஃபிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனுவல் டெப்ரிசியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் ஃபார் த பில்டிங் அட் 5%. ஸோ பில்டிங்கோட டெப்ரிசியேஷன் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 160 லட்ச ரூபா பில்டிங், அதுக்கு 5% வந்து டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுவீங்க. ஃபர்னிச்சரோட டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆன் ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ் ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சரோட டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஸோ ஃபர்னிச்சரோட டோட்டல் காஸ்ட் வந்து 40 லட்ச ரூபா, இல்லை 15% நீங்கள் டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுவீங்க. கிளியரா? ஓகே, ரூம் அட்டெண்டன்ஸ் ஆர் பெய்ட் ஆஃப் 10 பெர் ரூம் டே. ரூம் டேயில் மொத்தம் ரூம் டேஸில் 10 rupees நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ ஒரு ரூம் டேக்கு 10 rupees கொடுக்குறோம். அதாவது ஒரு நாள் ஒரு ரூமுக்கு 10 ரூபா நம்ம ரூம் அட்டெண்டனுக்கு கொடுக்குறோம். ரூம் அட்டெண்டனுங்கிறது யார் ஆக்சுவலாக, ரூம் அட்டெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அதை வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி எல்லாமே விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அட்டெண்டன்ஸ் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஒரு டேக்கு வந்து நம்ம 10 ரூபா நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. அந்த பேசிஸ் ஆஃப் த ஆக்குபன்சி ஆஃப் த ரூம்ஸ் இன் ஏ மந்த், ஆக்குபன்சியை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஆக்குபன்சி பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம், ரூம் டேஸை டேரெக்டாக எடுக்காதீங்க, ஆக்குபன்சியும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ ரூம் டேனா எத்தனை பேர் இருக்கிறாங்களோ மொத்த ரூமுக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ 80% தான் ஃபில் ஆகிருக்குன்னா 80% ரூமுக்கு மட்டும் தான் 10 ரூபா நம்ம கொடுப்போம்.
ரிமைனிங் 20% சும்மா இருக்குது, அங்கே போய் அட்டன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ரூமில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் தான் கதவை தட்டி அதை அட்டன் பண்ணி என்ன வேணுங்கிறது கேட்பாங்க. ரூமில் 20% ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா அதை கதவை தட்டி என்னங்கிற கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ரூம் டே 10 ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்குபன்சி ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். கிளியரா? ஓகே, சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலுமே நீங்கள் லாஜிக்கலாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரூம் டே மொத்தமாக நீங்கள் எடுக்கக்கூடாது, ஆக்குபன்சியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே ஆக்குபன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது ஆப்ரேஷனல் காஸ்டிங். எந்தெந்த யூனிட் வந்து ஆப்ரேஷனில் இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷனில் இல்லாத அந்த 20% இல்லை 60% யூனிட்டை நம்ம எடுக்கவே மாட்டோம். கிளியரா? ஆன் சீசனில் 80% வந்து ஆப்ரேஷனில் இருக்குது, ரிமைனிங் 20% சும்மா இருக்குன்னா அந்த 20% நம்ம எடுக்கக்கூடாது. ஆஃப் சீசனில் 40% வந்து ஆக்குபன்சி இருக்குது, ரிமைனிங் 60% வந்து சும்மா இருக்குன்னா அந்த 60% நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி ஆப்ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஸோ எதெல்லாம் ஆப்ரேஷனில் இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். கிளியரா? ஓகே. மந்த்லி லைட்டிங் சார்ஜஸ் ஆர் 120 பெர் ரூம். ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்து லைட்டிங் சார்ஜஸை நம்ம கொடுக்குறோம் மந்த்லி. நோட் திஸ் வேர்ட் மந்த்லி. ஓகேங்களா? ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் அடனுக்குன்னு 10 ரூபா பெர் ரூம் டே நம்ம எழுதியாச்சு. லைட்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 120 ரூபா பெர் ரூம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 120 பெர் ரூம் எக்ஸப்ட் இன் 4 months இன் வின்டர் வென் இட் இஸ் ₹30 பெர் ரூம். அதாவது 4 month வின்டர் சீசனில் மட்டும் லைட்டிங் சார்ஜஸ் வந்து ஜஸ்ட் 30 ரூபா தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வின்டர் சீசனில் 30 ரூபா லைட்டிங் சார்ஜஸ் ஏன் குறையுது? வின்டரில் நிறையா இருட்டாக இருக்கும், அப்போ தான் லைட்லாம் போடுவாங்க நிறையா. சரி, ஓகே, இது ஒரு லாஜிக்கில் இருக்குது. ஓகே, ஸோ வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 months. ஓகேண்ணா? ஸோ 4 months இருக்குது. அதுக்கு வந்து லைட்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு ரூமுக்கு 30 ரூபா காஸ்ட் ஆகுது. ரிமைனிங் 8 months. அப்போ இந்த 120 ரூபாங்கிறது என்னது? ரிமைனிங் 8 months தான் இருக்கும். கிளியரா? எக்ஸப்ட் இன் 4 months. இந்த 4 monthsல 30 ரூபா. அப்போ ரிமைனிங் மந்த்து ஃபுல்லாமே 120 ரூபா தானே? ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் மந்த் வந்து நீங்கள் 120 ரூபா எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு சம் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த லைட்டிங் சார்ஜஸ் வச்சு நம்ம ஒரு சம் நம்ம பார்த்துருக்குறோம், முந்தின வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அதே கான்செப்ட் தான் இதுலேயும் நமக்கு வரும். ஆக்சுவலாக இருக்குது. ஓகே, ஸோ 120 பெர் ரூம். ஓகே, ஸோ ஒரு ரூமுக்கு வந்து 120 ரூபா கொடுக்குறோம். இது வந்து 8 மாதத்துக்கு. அந்த வின்டர் சீசன் 4 months. வின்டர் சீசன்னாலே ஆஃப் சீசன். எதுக்கு இங்கே வின்டர் ஆஃப் சீசன் சொல்கிறோம்? இது ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷனுங்கிறது கொடைக்கானல், ஊட்டி, இதுதான் ஹில் ஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ அங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீசன் எப்பவும் பீக் டைம்னா சம்மர் டைம் தான் எல்லோரும் போவாங்க. எல்லா பக்கமும் வின்டர் அடிச்சுட்டு இருக்கிறப்ப எவனா கொடைக்கானல் போகலான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டாங்க. சம்மர் டைம் தான் சரி கொடைக்கானல் போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி போவாங்க. ஸோ சம்மருங்கிறது அங்கே ஆன் சீசன், வின்டருங்கிறது ஆஃப் சீசன். ஓகேங்களா? ஸோ இங்கே வின்டர் வந்து 4 months சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வின்டர் வந்து 4 months சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வின்டர்னாலே இங்கே ஆஃப் சீசனாக நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆஃப் சீசனில் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆஃப் சீசன் நார்மலாக இங்கே 6 மாதம், இங்கே 4 மாதம் கொடுத்துருக்காங்கன்னா மேலே இந்த 8ல் 2 மாதம் எக்ஸ்ட்ரா, 8ல் ஒரு 2 மாதத்தை நம்ம ஆஃப் சீசனை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 months அண்ட் 4 months கொடுத்துருக்காங்க. 4 months வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன். ஸோ வின்டர்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சீசன் தான். கிளியரா? ஓகே, ஸோ ஆஃப் சீசன் நார்மலாக ஆன் வந்து 6 months, ஆஃப் வந்து 6 months. ஓகேங்களா? ஓகே, ஆஃபில் இங்கே ஒரு 4 months நம்ம எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் 2 months வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 மாதத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆஃப் சீசன் ஒரு 2 months நீங்கள் 8 monthsலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் 2 போட்டுச்சுன்னா ரிமைனிங் 6 months வந்து சீசன் பீரியடாக இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ நம்ம சம்மில் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே வர்றப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க? ஸோ ரூம் ரெண்ட் சார்ஜ் பெர் டே போத் சீசன் அண்ட் ஆஃப் சீசன். சீசனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, ஆஃப் சீசனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தனித்தனியாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்னென்னா இங்கே வந்து ரூம் ரெண்ட் வந்து வேரி ஆகுது, சீசனுக்கும் ஆஃப் சீசனுக்கும் வேரி ஆகுது. ஸோ நம்ம ஈக்விவலண்ட் ரூம் டேஸ் காம்போசிட் யூனிட் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ ரூம் டேஸ்ங்கிற காம்போசிட் யூனிட் நம்ம எடுக்கிறோம்ல, இது நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. ஈக்விவலண்ட் ரூம் டேஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, சீசன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆக்குபென்சி. ஓகேங்களா? ஸோ சீசன் டைமில் எவ்வளோ ரூம் டேஸ் வருதுன்னு பாருங்கள். சீசன் டைம் ஃபஸ்ட்டு ரூம் இன்ட்டு டேஸ். ஓகே, ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூம் இருக்குது, 100 ரூம் இருக்குது. ஓகே, எவ்வளோ ஆக்குபென்சி இருக்குது, ஆக்குபென்சி பேஸ் பண்ணி தான் எப்போ எடுக்கணும். ஸோ ஆக்குபென்சி வந்து சீசன் டைமில், இது சீசனுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சீசன் டைமில் மொத்தம் 100 ரூம், அதில் 80% வந்து ஆக்குபென்சி ரேட்.
ஸோ ரூம் ஓகே. டேஸ் வந்து பாருங்கள், டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸா? ஆன் சீசன் ஆஃப் சீசன் 6 மாதம் தான், ஆன் சீசனும் 6 மாதம் தான் ஓகேங்களா. ஸோ 6 மந்த், ஒரு மாதத்துக்கு 30 நாள் ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் டேஸ் நமக்கு கிடச்சிரும். கிளியரா? ஸோ ரூம் டேஸ்னால் எவ்வளோ வரும்? ஹண்ட்ரட் இன்ட்டு 80% இன்ட்டு 6 இன்ட்டு 30 நீங்கள் போட்டிங்கன்னா ரூம் டேஸ் வந்து சீசனுக்கு 14,400 ஓகேங்களா. ஸோ இந்த 14,400 தான் இங்கே போட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ 100 ரூம்ஸ், அதோட ஆக்குபன்சி ரேட் வந்து 80%, ஒன்லி 80 ரூம்ஸ் மட்டும் தான் அங்கே ஆக்குப்பை ஆகிருக்குது. ஸோ இப்போ டேஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டேஸ் வந்து 6 மந்த் ஓகேங்களா. ஸோ 6 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னா டோட்டலாக 6 இன்ட்டு 30 போனால் 180 டேஸ் வரும் ஓகே. ஸோ ரூம் டேஸ் நீங்கள் மொத்தமாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ 14,400 நமக்கு வரும் ஓகேங்களா. இது ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் கிடையாது. ஈக்குவலண்ட் ரூம் டேஸ்னால் ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். கிளியரா? அந்த ப்ரொப்போஷனில் வரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஆஃப் சீசனுக்கு எடுப்போம். ஆஃப் சீசனுக்கு வந்து பாருங்கள், ஆஃப் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டேஸ், ரூம் இன்ட்டு டேஸ் ஓகே. ஸோ ஆஃப் சீசனில் அதே மாதிரி 100 ரூம்ஸு, 100 ரூம்ஸில் எவ்வளோ ஆக்குப்பை ஆகுது? ஆஃப் சீசனில் 40% தான் ஆக்குப்பை ஆகுது. ஸோ இன்ட்டு 40% போட்டிங்கன்னா எத்தனை ரூம் வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறது, புக்காக இருக்குங்கிறது தெரியும் ஓகேங்களா. ஓகே. ஸோ 100 இன்ட்டு 40% நீங்கள் போடுவீங்க. டேஸ் வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க? ஸோ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆஃப் சீசன்லேயும் 6 மாதம் தான், 6 மந்த், ஒரு மாதத்துக்கு 30 நாள் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். போச்சு 100% ஒரு 100 இன்ட்டு 100% இன்ட்டு 6 இன்ட்டு 30 போட்டிங்கன்னா 7,200 ஓகேங்களா. ஸோ அப்போ ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனில் 7,200 வருது. இதுவும் ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஈக்குவலண்ட் ரூம் டேஸ்னால் என்னது? ஆஃப் சீசனில் ஆஃப் ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ அந்த இருக்குது. ஆஃப் சீசனில் ரூம் ரெண்ட் வந்து ஹாஃப் ஓகே. ஸோ ஆன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோம். ஆஃப் சீசனில் அதுக்கு பாதி 50% தான் நம்ம எடுக்கிறோம் ஓகே. ஸோ ரூம் ரெண்ட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது? ஆன் சீசனில் 100% ரூம் ரெண்ட்டே எடுக்கிறோம். ஆஃப் சீசனில் ஒன்லி 50% ரூம் ரெண்ட் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ பேசிஸில் நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ ஆன் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் டேஸ் வந்து 14,400. இது 100% நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 14,400 உங்களுக்கு வரும். ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 7,200 ரூம் டேஸ். இது வந்து ரூம் ரெண்ட்டோட பேசனேஜ் எவ்வளோ? 50% தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 7,200 இன்ட்டு 50% போட்டிங்கன்னா 3,600 ரூம் டேஸ் வரும். இதுதான் ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 14,400 ப்ளஸ் 3,600 நீங்கள் போட்டிங்கன்னா டோட்டலாக ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து 18,000 உங்களுக்கு வரும். கிளியரா? ஓகே. ஸோ ரூம் டேஸ் வந்து நம்ம ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ காம்போசிட் யூனிட் இருக்குது, டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஓகே. ஸோ டோட்டல் காஸ்ட்டுக்கு வாங்க. டோட்டல் காஸ்ட்டில் சம்பளம் டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டலாம். ஸ்டாஃப் சேலரி வந்து 5,50,000. ஸோ ஸ்டாஃப் சேலரி வந்து 5,50,000 போட்டுக்கோங்க. ரிப்பேர்ஸ் ஆஃப் பில்டிங் வந்து 2,61,000. ஸோ ரிப்பேர்ஸ் ஆஃப் பில்டிங் வந்து 2,61,000 போட்டுக்கோங்க. லாண்ட்ரி சார்ஜஸ் வந்து 80,000. ஸோ லாண்ட்ரி வந்து ஒரு 80,000 லாண்ட்ரியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் வந்து 1,75,000. ஸோ இன்டீரியர் வந்து 1,75,000 நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 1,90,800 1,90,800 போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே. வேறு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது? டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷனுக்கு வாங்க. டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து 5%. பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் வந்து 160 லட்ச ரூபா. ஸோ 160 லட்ச ரூபா இன்ட்டு 5% போட்டிங்கன்னா பில்டிங் கிடச்சிரும். 160 இன்ட்டு 5% போட்டிங்க அப்படின்னா 8 லட்ச ரூபா டெப்ரிசியேஷன் ஃபார் பில்டிங் ஓகேங்களா. ஸோ பில்டிங்கோட டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே அப்படி போட்டுருக்கீங்க. ஓகே. 160 லட்சம் இன்ட்டு 5% போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8 lakhs வந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வரும் ஃபார் பில்டிங் ஓகேங்களா. ஓகே. இப்போ ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் பாருங்கள். ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 40 லட்ச ரூபா, டெப்ரிசியேஷன் வந்து 15%. ஸோ 40 lakhs இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 40 lakhs இன்ட்டு 15% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 6 lakhs வந்து டெப்ரிசியேஷன் ஓகேங்களா. ஸோ டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து 6 lakhs உங்களுக்கு வரும். கிளியரா? ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ நம்ம டெப்ரிசியேஷன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அட்டண்டன்ட்டுக்கு வந்து ரூம் டே 10 ரூபா நம்ம கொடுக்குறோம். பேஸ்ட் வந்து ஆக்குபென்சி ஓகேங்களா.
ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆக்குபென்சினா இந்த இதை நீங்கள் எடுக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரூம் டேஸில் டோட்டல் இது வந்து காம்போசிட் யூனிட்டுக்கு மட்டும் தான் 18,000. ஓகே. டோட்டல் காசு கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஈக்குவலன்ட் ரூம் டேஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் நம்ம எதுக்காண்டி எடுக்கிறோன்னா ரூம் ரெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம எடுக்கிறோம். அப்படி தானே? ஸோ நீங்கள் வந்து காம்போசிட் யூனிட்டுக்கு மட்டும்தான் கடைசியாக நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காசு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன ரேஷியோ நம்ம எடுத்துக்கிறோம்? ரூம் ரெண்ட் 100%, ரூம் ரெண்ட் 50% சொல்லி ரூம் ரெண்ட் ரேஷியோ தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக ரூம் ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். பட் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? காஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரூம் ரெண்ட்டுக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம் உண்டு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப இந்த 21,600 தான் எடுக்கணும். ரூம் அட்டனுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்டு கொடுக்குறோம்? 10 ரூபா பெர் ரூம் டே நம்ம கொடுக்குறோம். கிளியரா? இதுக்கு ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்க. ஸோ ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் வந்து ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் காஸ்ட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒன்லி ரூம் ரெண்ட் கண்டுபிடிக்க மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். கிளியரா? ஸோ காஸ்ட்டை நீங்கள் ரூம் மட்டனோட காஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க. பெர் ரூம் டேக்கு வந்து 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த ரூம் டேஸை தான் நீங்கள் எடுக்கணும். ஈக்குவலன்ட் ரூம் டேஸுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 21,600 மொத்த ரூம் டேஸ் வந்து 21,600. ஒரு ரூம் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 21,600 × 10 நீங்கள் போடணும். கிளியரா? ஸோ மொத்தம் 21,600 ரூம் டேஸ். ஒரு ரூம் டேக்கு வந்து 10 ரூபா அப்படிங்கிறப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2,16,000 ரூபா ரூம் அட்டண்டன்ஸுக்கு வேஜஸாக நம்ம கொடுப்போம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு முக்கியமானது லைட்டிங் சார்ஜஸ். லைட்டிங் சார்ஜஸ் தான் ஒரு ட்விஸ்டட் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 4 மாதம் வின்டர் சீசனில் 30 ரூபா. 8 மாதங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் சீசன் கிடையாது. அதில் ஆன் சீசன் இருக்குது, ஆஃப் சீசன் இருக்குது. ஏன்னா ஆன் சீசன் அந்த வருஷத்துக்கு வெறும் 6 மாதம் தான். அப்போ ரிமைனிங் 2 மந்த் வந்து ஆஃப் சீசனாக தானே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 8 மாதம் கொடுத்துருக்காங்க. 8 மாதத்தில் சீசன் வந்து எப்போவுமே சீசன் அந்த வருஷம் 6 மாதம் தான். ஓகே. அப்போ 8 மந்தில் 6 மந்த் வந்து சீசன்னா ரிமைனிங் 2 மந்த் வந்து என்னவாக இருக்கும்? ஆஃப் சீசனாக இருக்கும். ஸோ ஆஃப் சீசன் சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் வின்டர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து ஒரு 4 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வின்டர்னாலே ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வின்டர்னாலே ஆஃப் சீசன் தான். ஓகேங்களா? ஸோ 4 மந்த்தை நீங்கள் ஆஃப் சீசனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? லைட்டிங் சார்ஜஸ் பெர் மந்த்துக்கு 120 ரூபா பெர் ரூம். ஓகே. ஸோ ரூம் டேஸ் இல்லை, ரூம் மந்த்து. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு ரூமுக்கு 120 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம டோட்டலாக நம்ம கண்டுபிடிப்போம். கிளியரா? சரி. ஸோ டோட்டலாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? மொத்தம் 100 ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு 120 ரூபானா. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மொத்தம் 100 ரூம் இருக்குது. இப்போ நம்ம ஆன் சீசன் 6 மாதத்துக்கு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 100 ரூம் இருக்குது. 100 ரூம் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஆக்குபென்சி ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ 100 ரூம் × 80% தான் ஆக்குபென்சி ரேட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரூம் நம்ம போட்டாச்சு பெர் ரூமுக்கு. இப்போது ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா, மொத்தம் 6 மாதம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 120 × 6 நீங்கள் போடுங்க. கிளியரா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா பெர் மந்த்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சீசன் வந்து இங்கே 6 மாதமா. ஸோ 6 × 120 போட்டால் டோட்டலாக வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரூமுக்கு. அப்போ × 100 ரூமுக்கு போடுங்க. ஓகேங்களா? ஸோ × 100 ரூம் × அதோட ஆக்குபென்சி ரேட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டோட்டல் லைட்டிங் சார்ஜஸ் ஃபார் சீசன் மட்டும் கிடச்சிரும். கிளியரா? சிம்பிள் தான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக 6 மாதமா. ஸோ 6 மந்த்து. ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 120 ரூபா நம்ம கொடுக்குறோம். அப்போது இது 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெர் ரூமுக்கு. அப்படி தானே? ஸோ ஒரு ரூமுக்கு ஒரு மாதத்துக்கு 6 × 120 நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 100 × அதில் ஆக்குபென்சி ரேட் 80% நீங்கள் போட்டுக்கணும். இது ஆன் சீசனுக்கு. கிளியரா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு ரூமுக்கு 6 மாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஒரு ரூமுக்கு 6 மாதத்துக்கு வந்து 120 × 6 நீங்கள் போட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கண்டுபிடிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரூமுக்கு அப்படின்னா × 100 × 80% நீங்கள் போட்டிங்கன்னா டோட்டல் ரூம்ஸுக்கும் 6 மாதத்துக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ஓகே. இப்போ ஆஃப் சீசன் 2 மந்த்துக்கு வாங்க. ஆஃப் சீசன் 2 மந்த்துக்கு இந்த 8 மாதம் ஃபுல்லாக 120 ரூபா தான் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 120 ரூபா கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 120னா 2 மாதத்துக்கு எவ்வளோ?
ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரூமுக்குனா 100 ரூம் இன்ட்டு 40% எவ்வளோ? கிளியரா? ஸோ 100 ரூம் இன்ட்டு 40% நம்ம எது கொடுக்குறோம்? மொத்தம் லைட்டிங் சார்ஜஸ் எல்லா ரூமுக்கும் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? எல்லா ரூமுக்கும் லைட்டு போடுவீங்களா? உள்ள ஆள் இருக்கிற இடத்துக்கு லைட்டு போடுவீங்க. இப்போ இந்த ரூமில் நான் இருக்கிறேன், ஸோ லைட்டு போட்டிருக்கிறேன். இது நான் இல்லைன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து ஆக்குபன்சி ரேட்டை பேஸ் பண்ணி தான் எப்பவும் இருக்கும். கிளியரா? ஸோ நீங்கள் 100 ரூம் டோட்டலாக இருக்குன்னா அது ஆக்குபன்சி ரேட்டெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா அந்த ரூமில் மட்டும் தான் லைட் எரியும். ஓகே. ஓகே. ஸோ ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தா 120னா 2 மாதத்துக்கு 2 × 2 நீங்கள் போட்டிருக்கிறீங்க. கிளியரா? ஓகே. ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், 8 மாதத்துக்கு வந்து பார்த்தா சீசன் வந்து 6 மாதம், ஆஃப் சீசன் வந்து 2 மந்த். ஓகேங்களா? ஓகே. ஸோ 8 மந்த்துக்கு வந்து பார்த்தா 120 ரூபா பெர் மந்த், 120 ரூபா பெர் ரூம் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. 120 ரூபா பெர் ரூம் பெர் மந்த்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ 120 வந்து ஒரு மாதத்துக்குனா மொத்தம் 6 மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஒரு ரூமுக்கு அப்படின்னா மொத்தம் 100 × 80% ரூமுக்கு எவ்வளோ? கிளியரா? அதே மாதிரி 2 மந்த்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2 மந்த்துக்கு வந்து அப்படின்னா 120 ரூபா பெர் மந்த்துக்குனா மொத்தம் 2 மந்த்துக்கு எவ்வளோ? 120 × 2 நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த 120 வந்து ஒரு ரூமுக்குனா பெர் ரூமுக்குனா மொத்த ரூம் எவ்வளோ? 100 × 40% அப்படின்னா 40 ரூம் ஆக்குபன்சியில் இருக்குது. ஸோ 40 ரூமுக்கு எவ்வளோங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ போடுங்க 6. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சீசன் 8 மந்தில் ஆன் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 6 அது ஆக்சுவலாக ஒரு மந்த்துக்கு 120. ஸோ இன்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் போடுவீங்க. இது ஒரு ரூமுக்குனா இன்ட்டு 100 × 40% ரூமுக்கு எவ்வளோ? 28,800 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஆறு இன்ட்டு 120 சாரி, ஆக்சுவலாக ஒரு ரூமுக்கு 120 இன்ட்டு 6 மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 120 இன்ட்டு 6 மாதம் நீங்கள் போட்டால் 720 வருது. இது ஒரு ரூமுக்கு அப்படின்னா இன்ட்டு 100 × 80% நீங்கள் போடுறப்போ 57,600. சாரி, 57,600. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 57,600. கிளியரா? ஸோ 100 ரூம் இதில் 80% தான் நீங்கள் போடுறீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட வேண்டாம். 120 பெர் மந்த்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 120னா 6 மாதத்துக்கு 57,600. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரூமுக்கு அப்படின்னா 100 × 80% ரூமுக்கு எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப 57,600 உங்களுக்கு வரும். கிளியரா? ஓகே. இப்போ ஆஃப் சீசன் 2 மந்த்துக்கு வாங்க. ஆஃப் சீசன் 2 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 120 ரூபா. அடுத்தானே 120 ரூபா. ஆஃப் சீசன் 2 மந்த்துக்கு வாங்க. ஸோ ஆஃப் சீசன் 2 மந்த்துக்கு ஆஃப் சீசனில் ஆக்குபன்சி எவ்வளோ? 40%. ஸோ நீங்கள் ரூம் நீங்கள் எடுக்கிறப்ப 100 × 40% நீங்கள் எடுத்துக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ ஒரு ரூமுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 120 ரூபா. அப்போ 2 மாதத்துக்கு 2 × 120 நீங்கள் போடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு. ஓகே. இப்போ எத்தனை ரூம் வந்து ஆக்குப்பையாக இருக்குது? 100 × ஆஃப் சீசனில் 40% ரூம் தான். ஓகேங்களா? ஸோ 100 × 40% நீங்கள் போட்டிங்கன்னா 9,600 ரூபா உங்களுக்கு வரும். கிளியரா? ஓகே. ஸோ ஆஃப் சீசன் வந்து 2 மந்த் இருக்குது. ஸோ இதுக்கும் 120 ரூபா ரேட்டில் வந்து போடுறாங்க. ஸோ 120 ஒரு மாதத்துக்கு அப்படின்னா 2 மாதம் நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு. அப்போது இங்கே எவ்வளோ ஆக்குப்பையாக இருக்குது? 100 ரூமில் 40% ஆக்குப்பையாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ டோட்டல் காசு வந்து 9,600 நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஆஃப் சீசன் இந்த 4 மந்த் ஃபுல்லாக வின்டரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சீசன் தான். ஆஃப் சீசன் இவ்வளோ இந்த வின்டர் சீசனில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? வின்டர் சீசனில் ரேட் வந்து அப்படின்னா ஒரு ரூமுக்கு 30 ரூபா. ஒரு மந்த் ஒரு ரூமுக்கு 30 ரூபா. ஓகேங்களா? ஓகே. இங்கேயும் 120 போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 30. ஓகேங்களா? ஸோ 4 மந்த் ஒரு மாதத்துக்கு 30 ரூபா அப்படின்னா 4 மாதத்துக்கு 4 × 30 நீங்கள் போடணும். ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் மந்த்தால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 × 30 அப்படின்னா இது பெர் மந்த்துக்கு. சாரி 4 × 30னா இது வந்து பெர் ரூமுக்கு. இப்போது டோட்டல் ரூமெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ டோட்டல் ரூம் வந்து எவ்வளோ ஆக்குப்பையாக இருக்குது? 100. இது ஆஃப் சீசனுங்கிறதுனால 40% ஆக்குப்பையாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதான் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து 30 ரூபா. அப்போ 4 மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரூமுக்கு அப்படின்னா 100 × 40% ரூமுக்கு எவ்வளோ? ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4,800 ரூபா வரும். கிளியரா?
ஓகே இப்போ ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். லைட்டிங் சார்ஜஸ் வந்து 72,000 வந்து லைட்டிங் சார்ஜஸாக வரும். ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் 72,000 நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியராக? இப்போ டோட்டலாக எல்லா காஸ்ட்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 29,44,800 டோட்டலாக வரும். ஸோ நீங்கள் கேல்சியில் போட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ரூம் ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரூம் ரெண்ட்டு நம்ம எப்படி போடுவோம்? காசு நமக்கு இருக்குது 20% வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரூம் ரெண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து எவ்வளோ? 29,44,800. ஓகே, இப்படி போடும். காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ரூம் ரெண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் காஸ்ட் வந்து 29,44,800. 29,44,800. ஓகேங்களா? ஸோ ரூம் ரெண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆன் ரூம் ரெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ரூம் ரெண்ட்டை நீங்கள் 100ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? ரூம் ரெண்ட் 100ல் 20% நீங்கள் போட்டிருப்போம் 20 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. அப்போ காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும்? 100 - 20 போட்டிருப்போம். காஸ்ட் வந்து 80 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது காஸ்ட் 29,44,800ங்கிறது 80க்குனா 100க்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் கிடச்சிரும். கிளியரா? ஓகே, ஸோ 29,44,800 இது வந்து பை 80க்குனா இன்ட்டு ரூம் ரெண்ட் 100க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். 29,44,800 பை 80 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 36,81,000. 36,81,000 இதுதான் உங்களோட ரூம் ரெண்ட், டோட்டல் ரூம் ரெண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ரூம் ரெண்ட் வந்து எவ்வளோ? 36,81,000. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போது பெர் ரூம் பெர் டே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரூம் ரெண்ட் பெர் ரூம் பெர் டே கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலண்ட் ரூம் டேஸால் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து ரூம் ரெண்ட்டோட ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ரூம் ரெண்ட் பெர் ரூம் பெர் டே நீங்கள் எடுக்கணும். பெர் ரூம் பெர் டே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் ரூம் ரெண்ட்லேருந்து இந்த ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து 18,000. ஸோ 18,000 நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ 204.5 ரூபா வந்து அப்படின்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட்டாக வருது. ஓகேங்களா? ஸோ 204.5 வந்து ரூம் ரெண்ட்டாக வருது. ஸோ ஆன் சீசன் அப்போ சீசன் அன்றைக்கி வந்து அப்படின்னா ஃபுல் ரூம் ரெண்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. ஆஃப் சீசனில் இதில் பாதி. ஓகேங்களா? ஸோ 204.50% பாதி 50% நீங்கள் போட்டிங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ரூம் ரெண்ட் மட்டும் தான் ஆஃப் சீசனில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதான் கீழே போட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ சிம்பிளான சம் தான். இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது எந்த சம்னு நீங்கள் எந்த சம் நம்பருங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி சொல்கிறப்போ நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த சம்க்கு அப்புறம் இந்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகே, ஸோ சம் நம்பர் 59. ஓகே, சம் நம்பர் 59 நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு ½ hour டைம் நீங்கள் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறப்போ சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கவராக பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா?